Hi friends, this is Shamla from DDIS Academy. 10th பாலிட்டியில் வால்யூம் 1 பார்த்துட்ருக்கோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் ராஜ்யசபா என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லோக்சபா என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட். பிகாஸ் பார்லிமெண்ட்டு தான் நம்ம சட்டத்தை ஒரு பாஸ் பண்ணுறோம், ஒரு ஆக்ட் கொண்டு வந்தால் பாஸ் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே எங்கன்னா பார்லிமெண்ட் தான். ஸோ யூனியன் கவர்மெண்ட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் எதுன்னு கேட்டால் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 79 to 122 79 to 122 இருக்கிறது எல்லாமே பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுது. ஓகேவா? பார்ட் 5 இது ரொம்ப முக்கியம். எந்த பார்ட்? பார்லிமெண்ட் பார்ட் 5 ஆர்டிகல் 79 to 122. ஓகே, of constitution deal with the organization, composition, duration, officer, procedure, privilege, power and so on of the parliament. பார்லிமெண்டோட composition, duration எல்லாமே பத்தி பேசுது இந்த ஆர்டிகல். ஓகேவா? பாருங்க, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பார்லிமெண்ட்ன்றது ராஜ்யசபா லோக்சபா மட்டும் இல்லை, பிரசிடென்ட்டும் சேர்ந்தது தான். பிரசிடென்ட், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. பிகாஸ் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இங்கே ஒரு பில்லு பாஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் லோக்சபா பாஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ராஜ்யசபா போகும். நெக்ஸ்ட் ராஜ்யசபாவும் பாஸ் ஆகிடுச்சு, பிரசிடென்ட் போய் பிரசிடென்ட் அசெப்ட் மீன்ஸ் பிரசிடென்ட் ஓகே பண்ணி சைன் பண்ணதுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு ஆக்டா வரும். ஓகேவா? ஸோ மூணுமே சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இது தெரிஞ்சுக்கணும். ராஜ்யசபான்ற அதர் நேம்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், லோக்சபா அதர் நேம் த ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். பிகாஸ் லோக்சபால வந்து டைரக்டா எலெக்டட் பை தி பீப்புள் எலெக்ட் பண்ண பர்சன்ஸ் தான் லோக்சபால இருப்பாங்க. ராஜ்யசபா வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். ஏன்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட்ல இருக்காங்க எம்எல்ஏ, அவங்க எலெக்ட் பண்ண பர்சன்ஸ் தான் ராஜ்யசபால இருப்பாங்க. ஸோ அதான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொரு நேம் பாருங்க, ராஜ்யசபா இஸ் தி அப்பர் ஹவுஸ் அண்ட் லோக்சபா இஸ் தி லோவர் ஹவுஸ். ஓகே, லோக்சபாவுக்கு இன்னொரு பேர் வந்து அப்பர் ஹவுஸ், லோக்சபாக்கு லோவர் ஹவுஸ்னு பேரு. இட் இஸ் டேர்ம்ட் as bicameral legislature. ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டு இருக்கிறதுனால bicameral legislatureன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வீடியோல ராஜ்யசபானா என்னன்னு பார்க்கலாம். ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் ராஜ்யசபா கன்சிஸ்ட் ஆஃப் how many members? 250 members இருக்காங்க. அதுல அவுட் ஆஃப் இட் 238 is represents the state and union territories elected by the method of indirect election. ஓகேவா? டைரக்ட் எலெக்ஷன் நம்ம எலெக்ட் பண்ணல, இன்டைரக்ட் எலெக்ஷன்ல 238 members ஸ்டேட் யூடி சேர்த்து 238 members எலெக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. 12 members is nominated members by the president. president nominate பண்ணுவாங்க 12 members. among the person யாரெல்லாம் nominate பண்ணுவாங்கன்னா having the special knowledge or practical experience in the field of literature, science, sports, arts and social science. இந்த இதுல யார் ஸ்பெஷலா விளங்குறாங்களோ அவங்கள இருந்து ஒரு 12 பேர்த்த பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ how many members தெரியணும், அதுல எத்தனை பேர் எலெக்டட்னு தெரியணும், எத்தனை பேர் நாமினேட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் தான் பாருங்க. ராஜ்யசபால மெம்பர் ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் நாட் பி லெஸ் தென் 30 years. பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அது 35 years. ராஜ்யசபாக்கு நாட் லெஸ் தென் 30 years. ஓகே, நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். சேம் திங், பர்சன் வித் சவுண்ட் மைண்ட் அண்ட் மெட்டர்னலி சால்வெண்ட் மீன்ஸ் சவுண்ட் மைண்ட்னா மென்டலி ஹி இஸ் குட் அப்படிதான் சொல்ல வராங்க. He should have such other qualification may be approved by the parliament for that reason from time to time. Means parliament any other qualification இருக்கணும்னு சொல்லி டைம் அந்தந்த டைம்ல ஏதாவது சொல்றாங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் அந்த பர்சனுக்கு இருக்கணும்னு சொல்ல வராங்க. He should not be the member of Lok Sabha or any other legislature. யாரு வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னா நாட் பி தி மெம்பர் ஆஃப் லோக்சபா, லோக்சபா மெம்பரா இருக்கக்கூடாது. சப்போஸ் லோக்சபா மெம்பரா இருந்தால் ராஜ்யசபா மெம்பர் ஆக முடியாது. ஏதாவது ஒண்ணுத்துல மட்டும்தான் அவர் மெம்பரா இருக்க முடியும். ஓகேவா? அண்ட் இனி அதர் லெஜிஸ்லேச்சர், இனி எதனா ஸ்டேட்ல வந்து அவர் எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒன்னு ராஜ்யசபா மெம்பரா இருக்கணும், அங்க மட்டும் தான் இருக்கணும். லோக்சபா மெம்பர் அங்க மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? இதான் சொல்றாங்க. டேர்ம் ஆஃப் தி ஹவுஸ், ராஜ்யசபாவோட டேர்ம் என்னன்னு பார்க்கலாம். டேர்ம் ஆஃப் தி ஹவுஸ், ராஜ்யசபா இஸ் பர்மனன்ட் ஹவுஸ், cannot be dissolved. ராஜ்யசபா வந்து பர்மனன்ட், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது ஃபுல்லா முடிஞ்சு திருப்பி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. இஸ் பர்மனன்ட்.
மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா எலெக்டட் ஃபார் டேர்ம் ஆஃப் 6 இயர்ஸ். ஒவ்வொரு மெம்பரும் 6 இயர் டேர்ம்ஸ்ல தான் எலெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் எலெக்ட் பண்ணா அவருக்கு 6 இயர்ஸ் வந்து ராஜ்யசபால மெம்பரா இருக்கலாம். ஓகேவா? 1/3 of members of Rajya Sabha retire every 2 years. 2 years once 1/3 of the members. Rajya Sabha எத்தனை members சொன்னா 250 members ல அதுல 1/3 member வந்து every 2 years வந்து ரிட்டையர் ஆயிட்டே இருக்காங்க. அதனால it is a permanent house. ஸோ எல்லாருமே வந்து எல்லாமே டேர்ம் முடிஞ்சு போயிடுவாங்கன்னு கிடையாது. ஏன்னா 1/3 ரிட்டையர் ஆனா திருப்பி அவங்களை எலெக்ட் பண்ணிட்டே இருப்போம் 2 years once இல்ல. அதனால it is a permanent house. இது தெரிஞ்சுக்கணும். 6 years termsல நம்ம எலெக்ட் பண்றோம். அதே மாதிரி எத்தனை ரிட்டையர் ஆகுறது 2 years once 1/3 of the member ரிட்டையர் ஆயிட்டே இருக்காங்க every 2 years. Okay, the new member elected to fill the seat thus vacant. Vacant ஆனா new member நம்ம எலெக்ட் பண்ணிட்டே இருப்போம். அதனால it is a permanent house. எப்பவும் வேகண்டாவே இருக்காது. The vice president of India is ex officio chairman of Rajya Sabha. Vice president யார் வராங்களோ அவங்க தான் ராஜ்யசபாக்கு சேர்மன். ஆட்டோமேட்டிக்கலா அவங்க தான் சேர்மன். அதுதான் எக்ஸ் அஃபிசியோ. ஓகேவா? யார் வைஸ் பிரசிடென்ட்டோ அவங்க எக்ஸ் அஃபிசியோ chairman of Rajya Sabha. Next, deputy chairman of Rajya Sabha யாரு? Elected by the member of the Rajya Sabha. Rajya Sabha இருக்காங்க members அவங்களுக்குள்ள எலெக்ட் பண்றது தான் deputy chairman. Okay. Next, election பாருங்க. Rajya Sabha members ஆகணும்னா அவங்க எப்படி எலெக்ட் பண்றாங்க? Member of Rajya Sabha are elected by elected members of the state legislative assembly in accordance with the system of proportional representation by means of single transferable vote. ஓகேவா? யார் எலெக்ட் பண்றாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்ட ஒவ்வொரு ஸ்டேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏஸ் அவங்க எலெக்டட் எம்எல்ஏஸ் அவங்க தான் ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணணும். ஓகேவா? அக்கார்டிங் சிம்பிள் சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ல அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன். அதனால தான் சொல்றேன் இன்டைரக்ட். பீப்புள் எலெக்ட் பண்ணாதான் டைரக்ட். அங்க ஸ்டேட்ல இருக்க எம்எல்ஏஸ் எலெக்ட் பண்ணா அது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, இங்க தெரிஞ்சுக்கணும் எலெக்டட் மெம்பர்ஸ் நாட் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சொல்ல. ஏன்னா இங்கேயும் சொல்லிக்கோ நாமினேட்டட் நம்ம சொல்லுவோம். ராஜ்யசபா சில பேர் நாமினேட் இருக்காங்க, லோக்சபா நாமினேட்டட் சொல்றாங்களே. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லயும் கவர்னர் நாமினேட் பர்சன் இருப்பாங்க. அதனாலதான் இங்க எலெக்டட் மெம்பர்ஸ் போட்டுருக்காங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அங்க எலெக்ட் பண்ண எம்எல்ஏ மட்டும்தான் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எலெக்ட் பண்ணணும். ஓகேவா? Functions of the Rajya Sabha. Rajya Sabha function என்னன்னு பார்க்கலாம். Any bill except money bill needs to be passed by Rajya Sabha to get passed. எந்த பில்லுனாலும் ராஜ்யசபாலையும் லோக்சபால பாஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் ராஜ்யசபாலையும் வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பில்லு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸப்ட் மணி பில். மணி பில்லுன்றது லோக்சபால மட்டும்தான் பாஸ் ஆகும், ராஜ்யசபால பாஸ் ஆக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லோக்சபால பாஸ் ஆகணும், ராஜ்யசபா பாஸ் ஆக தேவையில்லை. அது இங்க மணி பில் நீங்க 2U நோட கொடுத்துருக்கேன், அதை நான் சொல்றேன். இங்க பாத்துக்கோங்க. எக்ஸப்ட் மணி பில் எனி பில்னாலும் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். இஃப் தி பில் கெட் ஸ்டக் ஃபார் மோர் தென் 6 months 6 months ஒரு பில் வந்து பாஸ் ஆகாம ராஜ்யசபால அப்படியே இருக்கு. இல்லாட்டி லோக்சபால அப்படி இருக்குன்னா பிரசிடென்ட் கால் ஃபார் a joint session of both the houses to resolve the deadlock. சரி, 6 மாசம் ஒரு பில்லு பாஸ் பண்ணா அப்படியே இருந்தா பிரசிடென்ட் ஜாயிண்ட் செஷன் கான்ஃபரன்ஸ் ரெண்டு லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் செஷன் வாங்கன்னு சொல்லி அந்த பில்லுக்கான இதை வந்து தீர்வு காணுவாங்க. ஓகேவா? It has the same power as Lok Sabha for passing any bill for constitutional amendment. Constitutional amendment bill means அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்ச் பண்றது பேர் தான் அமெண்ட்மெண்ட். அது மாதிரி அந்த பில்லை பாஸ் பண்றது பண்ணும்போது லோக்சபாக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் ராஜ்யசபாக்கும் இருக்கு. Nothing difference. Okay, the member next பாருங்க, the member of Rajya Sabha has the electoral power for the selection of president, vice president. I mean electoral power president, vice presidentக்கு எலெக்ட் பண்றதுக்கு எலக்ட்ரல் காலேஜ் பார்த்தோம்னா அதுல ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க. Together with the member of Lok Sabha and all other states. The state legislative assembly they elect the president and vice president. Okay, it has the power in impeachment procedure of president, judges of Supreme Court, High Court. அதே மாதிரி இம்ப்ரீச்மெண்ட் பண்ணணும்ல பிரசிடென்ட், அதுக்கும் சரி ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அவங்களும் இம்ப்ரீச்மெண்ட் பண்றதுக்கும் ராஜ்யசபாக்கு பவர் இருக்கு. ராஜ்யசபா ஹேஸ் தி பவர் டு மேக் எ ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட் இன்டு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இதுதான் மெயினான இந்த பாயிண்ட் தான் மெயின். பிகாஸ் இது வந்து லோக்சபாக்கு இல்லை. என்னன்னா ராஜ்யசபாக்கு என்ன பவர்னா ஸ்டேட் லிஸ்ட் மொத்தம் 3 லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? யூனியன் லிஸ்ட்,
ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் தான் வந்து மெயின் ஃபுல் பவர் இருக்கு. அதேமாதிரி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே ஸ்டேட் இருக்கவங்களுக்கு மெயினான பவர். கன்கரண்ட் லிஸ்ட்னா யூனியனும் ஸ்டேட் ரெண்டுமே அதுல வந்து ஆக்ட் பண்ணலாம், இது வேணா சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுல ராஜ்யசபா வந்து ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸுக்கு மாத்தலாம். அந்த பவர் வந்து ராஜ்யசபாக்கு இருக்குது. ஓகேவா? எப்படி? If 2/3 majority of the member of Rajya Sabha passes a resolution to support it. எந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட், சப்போஸ் எஜுகேஷனோ அக்ரிகல்ச்சரோ ஏதோ ஒன்று அங்க இருக்க ஐட்டம்ல ஏதோ ஒன்று பாஸ் ஆகணும், நேஷனல் இம்பார்ட்டன்ஸா மாத்தணும்னா 2/3 மெஜாரிட்டி ராஜ்யசபால பண்ணி ரெசல்யூஷன் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராஜ்யசபா கேன் ஆல்சோ கிரியேட் ஆல் அபாலிஷ், கிரியேட் பண்ணலாம் இல்லாட்டா அபாலிஷ் பண்ணலாம். என்னது? ஆல் இண்டியா சர்வீஸ். ஆல் இண்டியா சர்வீஸ் என்ன இருக்கு? இப்போதைக்கு 3 இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஓகேவா? அந்த 3 சர்வீஸை கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்வீஸ் வேணும்னா கிரியேட் பண்ணலாம், அபாலிஷும் பண்ணலாம். அந்த பவர் யாருக்குள்ள இருக்குன்னா ராஜ்யசபாக்கு தான் இருக்கு, லோக்சபாக்கு இல்லை. ஓகேவா? அந்த கிரியேட் பண்ணி அபாலிஷ் பண்ற அந்த பில்லை வந்து எப்படி பாஸ் பண்ணுவோம்? If majority of that is 2/3 of the total members support it. 2/3 means total members 250 அதுல 2/3 of 250 members பண்ணி மெஜாரிட்டி வந்து பாஸ் பண்ணணும். அதான் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ லோக்சபா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவே? ஆல்ரெடி இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ராஜ்யசபா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ லோக்சபா என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, அப்போதான் நீங்க கொண்டு வீடியோ பண்ணி சப்போர்ட்டா இருக்கும். ஓகே? பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் நான் போடுற வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்க நோட்டிஃபிகேஷனா வரும். உடனே நீங்க பார்த்து ஒரு கண்டினியூஷனா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.